ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அழகான ரெடிமேட் சுடிதார் பேண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெடிமேட் ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி எலாஸ்டிக்லாம் வச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து எலாஸ்டிக் நமக்கு தேவை. இந்த மாதிரி பட்டையான எலாஸ்டிக் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து ரோல் வந்து அப்படியே நான் அமேசானில் வாங்கினேன். நீங்கள் லூஸில் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். ஒரு 2 மீட்டர் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளோட சுடிதாரில் வந்து கீழே ஒரு போர்ஷன் இருக்கும், மேலே வந்து பாதியிலேருந்து வந்து ஜாயின் ஆகிருக்கும் இல்லையா, அந்த மேல் போர்ஷனில் தான் இப்போ நம்ம வந்து எலாஸ்டிக் வைக்க போகிறோம். அதை மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி இதில் தான் வந்து நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டெலாம் வந்து டேக் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து கட்டுவோம். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம எலாஸ்டிக் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம அந்த எடுத்த எலாஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி நம்மளோட வேஸ்ட் மேலே வச்சு கரெக்டாக டைட்டாக வந்து நீங்கள் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி இழுத்து வச்சு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்கவுங்களோட அளவு வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்மளே வச்சு பார்த்து வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேண்ட் இருக்குன்னா நீங்கள் அந்த அளவு கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி எடுத்த அளவை விட 1 இன்ச்சு கம்மியாக கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம். அதனால் ரொம்ப எக்ஸாக்டாகவும் நீங்கள் இது பண்ணணும். கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணுறப்போ. இப்போ பாருங்கள், அந்த கிளாத்தில் உள் பக்கத்தில் வந்து வச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டார்டிங் அந்த கிளாத்லேருந்து வச்சு அப்படியே வந்து ஒரு 2 ஸ்டிச்சு போட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த எலாஸ்டிக்கை வந்து நல்லா இழுத்து வச்சு நீங்கள் வந்து கிளாத் கூட மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் வந்து ரொம்ப இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்படி இழுத்துக்கணும். எலாஸ்டிக்குங்கிறதுனால நம்ம ஃபுல்லாக வந்து இழுத்து வச்சு இந்த கிளாத்தை வந்து அதுக்கு எக்ஸாக்டாக கீழே வந்து கிளாத்தையும் இழுத்து வச்சு 2ஐயும் வந்து ஸ்டிச் பண்ணணும். முன்னாடி ஒரு கையில் வந்து இந்த பக்கமும் இழுத்து வச்சு பிடிச்சி நகர்த்தி விடணும். கொஞ்சம் இது பழகிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் கிளாத்தையும் ஸ்ட்ரெச் பண்ணணும், எலாஸ்டிக்கையும் ஸ்ட்ரெச் பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எலாஸ்டிக் கூட சேர்த்துறப்போ உங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து ஷ்ரிங்க் ஆகிருக்கும். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷனோட என்னோடய வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேண்ட் ஸ்டிச் பண்ணுறது, டாப் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்டான வீடியோஸும் இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது உள் பக்கத்தில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த எலாஸ்டிக் வந்து அப்படியே நீங்கள் ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா வெளிப்பக்கத்தில் வந்து எலாஸ்டிக் வந்து உள்ளே போய் இந்த மாதிரி ஃபினிஷிங் ஆகும். பாருங்கள், இப்போ வந்து எலாஸ்டிக் உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம வெளி போர்ஷனில் ஒரே ஒரு மேலே இருக்கிற ஸ்டிச்சு மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து வெளிப்பாகத்தில் வந்து வச்சு இந்த சுருக்கங்களெல்லாம் வந்து அதே மாதிரி கொஞ்சம் இழுத்து வச்சு நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். கிளாத்தை வந்து மேக்ஸிமம் வந்து ஷ்ரிங்க் ஆகாமல் இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து அந்த இடத்துல ஒரு சுருக்கம் இல்லாமல் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது கிளாத் அப்படின்னு. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும்.
இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறது சுடிதார் பேண்ட்டுக்குள்ளே மேல் போர்ஷன் மட்டும்தான். சுடிதாரோட ஃபுல் ஃபினிஷிங் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது. அது நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி வந்து கீழே இருக்கிற போர்ஷனில் அட்டாச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து அழகாக ஸ்ட்ரிங்க் ஆகி சூப்பராக வந்துட்டுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இந்த போர்ஷனை வந்து நம்ம கீழே இருக்கிற பேண்ட் போர்ஷன், அதாவது கீழே அந்த ப்ளீட்ஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருப்போம் இல்லையா, அது கூட நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எலாஸ்டிக் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபுல் பேண்ட்டில் பாருங்கள், கீழ் போர்ஷன் கூட வந்து அந்த மேல் போர்ஷன் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இதோட வீடியோலாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அது தெரியலன்னா நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடிமேட் ஃபினிஷிங்கில் நமக்கு ஈஸியாக நம்ம நாடெல்லாம் கட்டாமல் ஈஸியாக எலாஸ்டிக் வச்ச பேண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சுடிதாரோட பேண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் போட்டிருக்கிற என்னோடய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், அதில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேண்ட்டில் ஒரு சின்ன டிப்ஸும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு எலாஸ்டிக் மெஷர் பண்ணுறப்போ கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சைடில் வந்து சின்னதாக ஒரு டக் மாதிரி அடிச்சுக்கோங்க. எனக்குமே கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தது, நான் இந்த மாதிரி டக் அடிச்சுட்டேன். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால தான் சொன்னேன், மெஷர் பண்ணுறப்பவே வந்து 1 இன்ச்சு கம்மியாக கூட நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃப்ளோரல் கவுன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.